ஹாய் நம்ம எத்தனையோ சர்வைவல் த்ரில்லர் மூவி பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த படத்தோட கதை வித்தியாசமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற 90% மக்களை ஏதோ ஒன்று அழிச்சிருது. அதுக்கிட்டேருந்து தான் மகனோட உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை பணையம் வைக்கிற அப்பா. அப்படி தான் இந்த படத்தோட கதை தொடங்குது. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோட கடைசியில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. படத்தோட ஓப்பனிங் சீன் ஒரு சின்ன பையன் பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது. அந்த பாறை மேலெலாம் நடந்து போய் அங்கே உட்காந்து அவங்ககிட்ட இருக்கிற பைனாகுலர்லேருந்து அந்த பக்கம் இருக்கிற மலையை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த மலைகளுக்கு நடுவில் மக்கள் எல்லாம் வாழ்ந்துட்டு வராங்க. அவன் அந்த இடத்த பார்த்து ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். பின்னாடி இருந்து ஏதோ சத்தம் கேட்குது. அந்த இடத்துல அவன் எதையோ பார்த்து பயந்துருக்கிறான். அதனால அங்கிருந்து வேகமாக கிளம்பணும்னு சொல்லிட்டு ஓடி வரான். அவன் வேகமாக ஓடி வரும்போது பின்னாடி இருந்து அவனை ஏதோ துரத்தி வர மாதிரி வருது. அவன் வேகமாக ஓடி வந்து அந்த இடத்துல ஒரு பார்டர் லைன் மாதிரி இருக்குது. அந்த பார்டர் லைனை எகிரி தாண்டின உடனே அதால் அதை தாண்டி வர முடியல. அந்த சின்ன பையன் அங்கேருந்து வந்துடுறான். வேற ஒரு இடத்த காட்டுறாங்க. அந்த இடம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குதுன்னா உலகம் பல வருஷங்களுக்கு முன்னாடி போன மாதிரி இருக்குது. அந்த பையன் அவனோட அப்பா கிட்ட வந்து, அப்பா நான் மற்ற மக்கள் இருக்கிற இடத்துக்கு போகணும், நீங்கள் தானே சொன்னீங்க நிறைய மிருகங்கள் எல்லாம் தூங்க போயிடுச்சுன்னு அப்படின்னு கேட்குறான். இவர் தான் இந்த படத்தோட ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு ஏற்கனவே லங்ஸில் பிரச்சனை இருக்குது, உன்னால் வேகமாக ஓட முடியாது, நைட் ஆனால் உனக்கு ஆக்சிஜன் கொடுக்க வேண்டி இருக்குது, அந்த இடத்துக்கு போகும்போது வேகமாக ஓடனா உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறான். அடுத்த நாள் ஹீரோவும் ஒரு பொண்ணும் காட்டுக்குள்ளே போயிட்டு ஒரு மான வேட்டையாடி எடுத்துகிட்டு வராங்க. மக்கள் எல்லாம் காட்டு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட்டு தான் உயிர் வாழ்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விவசாயங்களே பண்ணிட்டு வராங்க. உருளைக்கிழங்கு மாதிரியான உணவுப் பொருட்களை விளைவிச்சு சாப்பிட்டுட்டு வாழ்கிறாங்க. ஹீரோவும் அந்த பொண்ணும் மானை தூக்கிட்டு வரும்போது ஒரு லேடி புல்லட்டெல்லாம் மைக்ரோ ஓவனில் போட்டு அதை ஹீட் பண்ணி அதை கன்னுக்குள்ளே போட்டு ஒரு இரும்பு மாதிரி இருக்குது அதை ஷூட் பண்ணுறா. ஆனால் அந்த இரும்புக்கு எதுவுமே ஆகாததுனால அதை பார்த்து ரொம்பவே அப்செட் ஆகிறா. அவள் ஏதோ ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு விடாமல் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறா. ஒரு நாள் நைட்டு ஹீரோ தூங்க போகிறதுக்கு முன்னாடி எதையோ நினச்சி யோசிச்சுட்டு இருக்கிறான். அந்த இடத்துல ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தத்தை கேட்டு வேகமாக ஓடி போய் அவனோட பையனை பார்க்குறான். அவன் மூச்சு விட்றதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான். அவன் பக்கத்தில் ஒரு மிஷின் ஒன்று இருக்குது. அந்த மிஷினில் இருக்கிற ஃபில்டரை கழட்டிட்டு வேற ஒரு ஃபில்டர் மாற்றினதையும் தான் அவன் சரியாக மூச்சு விட்றான். அவனுக்கு லங்ஸில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருப்பான் இல்லையா, அதனால அவனுக்கு நைட் ஆனால் இது மாதிரி தான் ஆகுது. ஹீரோ அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மேப் எடுத்து பார்க்குறான். அதில் மலைகளுக்கு கீழே போல்டர்னு ஒரு இடம் இருக்குது, அதை பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் வெளியே உட்காந்துட்டு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வரா. கையில் 2 பீர் பாட்டில் எடுத்துகிட்டு வரா. அந்த பொண்ணு சொல்கிறா, இதை நான் சார்லி கிட்டேருந்து வாங்கிட்டு வந்தேன், அவர் என்னை மேட்ரு பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்றான். அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே ஹீரோ, அந்த ஆளுக்கு 80 வயசு ஆகுது அப்படின்றான். அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு, அந்த ஆள் நான் வந்ததுலேருந்தே அப்படி தான் நடந்துக்கிறான், நான் தான் இத்தனை நாள் எனக்கு புரியாமல் இருந்திருக்குது அப்படின்றா. இவங்க 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டே இருக்கும்போது பக்கத்தில் துப்பாக்கி சவுண்டு கேட்குது. அந்த லேடி திரும்பவும் அதையே கண்டினியூவாக செஞ்சுட்டே இருக்கிறா. அடுத்த நாள் நைட்டும் அவனோட பையனுக்கு அதேமாரி மூச்சு வருதில் பிரச்சனை ஏற்படுது. இந்த முறை மாற்றுறதுக்கு அவங்ககிட்ட எந்த ஒரு ஃபில்டரும் இல்லை. அதனால் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு அவனை நார்மலாக மூச்சு விட்ற மாதிரி பண்ணுறான். எப்போ பாரு கன்னில் ஷூட் பண்ணிட்டு இருக்கிற லேடியோட வீட்டுக்கு போயிட்டு, நான் போல்டருக்கு போகலான்னு இருக்கிறேன், நீ அங்கேருந்து தானே தப்பிச்சு வந்த, எனக்கு உதவி பண்ணு அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த லேடி இருந்துக்கிட்டு, நான் தப்பிச்சு வந்தது ஏதோ லக்கில் தப்பிச்சு வந்தேன், திரும்ப அந்த இடத்துக்குலாம் போனால் உயிரோட வர முடியாது அப்படின்றா. என் பையனோட ஃபில்டர் எல்லாம் தீர்ந்து போச்சு, அது எடுக்கிறதுக்காக போய் தான் ஆகணும்னு சொல்கிறான். போல்டர்னு சொல்கிற இடம் என்னன்னு பார்த்தா அது ஒரு சிட்டி. அந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்லாம் நிறையா இருந்திருக்கும். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து இவனுக்கு தேவையான ஃபில்டர் கிடைக்கும்னு நினைக்கிறான் இவன். நீயும் ரொம்ப நாளாக அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிற, உனக்கு தேவையான பொருட்கள் அங்கே எதுனா கிடைக்கலாம் அப்படின்னு சொல்கிறான் ஹீரோ. நாளைக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்புறேன், உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இந்த பூமியில் என்ன நடந்திருக்குன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னே தெரியாத சில மிருகங்கள் வந்து பூமியில் இருக்கிற 90% மக்கள் எல்லாருமே அழிச்சிடும். அந்த மிருகத்தால் கடல் மட்டத்திலேருந்து 8000 அடி உயரத்துக்கு மேலே வர முடியாதனால மக்கள் எல்லாரும் உயரமான மலைகளுக்கு மேலே வாழ்ந்துட்டு வராங்க. அடுத்த நாள் காலையில் இவனுக்கு தேவையான கன் எல்லாம் வாங்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்துடுறா. அந்த பொண்ணு வந்து நானும் வரேன்னு சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணையும் இவங்களோட போகிறதுக்கு கூட்டிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் மலைகளெல்லாம் கடந்து போகிறாங்க. அப்படி நடந்து போகும்போது அவளோட கையில் வித்தியாசமாக ஒரு வாட்ச் மாதிரி ஒன்று கட்டியிருக்கிறா. அது என்னன்னு கேட்டதுக்கு, இந்த மிருகம் அதிகப்படியான எலக்ட்ரோ மேக்னெட்டே வெளியே விடுது, இதில் இருக்கிற காம்பஸ் அந்த மிருகம் வரும்போது 1/2 மைல் தூரத்தில் இருந்தால் அது எந்த திசையில் இருக்குதுன்றதை காட்டும் அப்படின்றா. இவங்க பேசிக்கிட்டே அந்த 8000 அடி உயரத்தை மார்க் பண்ணி வச்சிருக்கிற அந்த பார்டர் லைனுக்கு வந்துடுறாங்க. அந்த லைனையும் கடந்து போகிறாங்க. இவங்க போகிற வழியில் காட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான குதிரைகள் மேயறதை பார்க்குறாங்க. அந்த விலங்கு மனிதர்களை மட்டும்தான் கொல்லுதே தவிர மற்ற உயிரினங்களை எதுவுமே கொல்றதில்ல. இவங்க நடந்து போகிற வழியில் சில மிலிட்ரி வண்டி இருக்குது. அதுக்குள்ளே இவங்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதனா பொருள் இருக்குமான்னு பார்க்குறாங்க. அதில் சில குண்டுகள் கிடைக்குது, அதையும் எடுத்துக்கிறாங்க. இவங்க நடந்து வரும்போது தூரத்தில் ஏதோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி இருக்குது. இவளோட காம்பஸை பார்த்தா அதில் அந்த மிருகம் இருக்கிற திசையையும் காட்டுது. பயத்தில் இவங்க அந்த இடத்த பார்க்கும்போது காட்டுக்குள்ளேருந்து அது மெதுவாக வருது. இவங்க மலைகள்
மலைகளுக்கு மேலே போகணும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேகமாக ஓடி போகிறா. ஹீரோ அங்கே இருக்கிற லிஃப்ட் ஆன் பண்ணி அதில் போகலான்னு சொல்லிட்டு லிஃப்ட் ஆன் பண்ணுறதுக்காக மேலே ஏறுறான். ஓடி போகிற பொண்ணு அந்த மிருகத்தை பார்த்து ஒரு பெரிய கன்னை வச்சு ஷூட் பண்ணுறா. அந்த இடத்துல பெரிய பிளாஸ்ட் நடக்குது. ஆனால் அந்த மிருகத்துக்கு எதுவுமே ஆகலை. ஹீரோ இங்கே லிஃப்ட் ஆன் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் லிஃப்ட்டில் போகிறாங்க. அந்த ஓடி போகிற பொண்ணும் அந்த லிஃப்ட்டில் ஏறுறதுக்காக மேலே ஏறுறா. அந்த பொண்ணும் லிஃப்ட்டில் ஏறிடுறா. 3 பேரும் 8000 அடி உயரத்துக்கு போயிட்டுங்க. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த மிருகம் அந்த லிஃப்ட்டோட கேபிளை கட் பண்ணிடுது. 3 பேரும் வந்து கீழே விழுறாங்க. அந்த மிருகம் திரும்ப இவங்களை கொல்ல வரும்போது அங்கேருந்து எழுந்து வேகமாக ஓடி போய் அந்த பார்டர் லைனை கிராஸ் பண்ணதையும் அந்த மிருகத்தால் அதுக்கப்புறம் வர முடியல. அந்த மிருகம் பார்க்கறதுக்கே ரொம்பவே கொடூரமாக இருக்குது. அந்த மிருகத்துக்கிட்டேருந்து தப்பிச்சு போய் அவங்க மலைகளுக்கு மேலே ஒரு வீடு மாதிரி இருக்குது. அந்த வீட்டுக்குள்ளே அன்னைக்கு நைட் அங்கேயே தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில் இவங்க 3 பேரும் ஒரு சுரங்கத்துக்கிட்டு வராங்க. ஹீரோ அவனோட பிளானை சொல்கிறான். ஹீரோ இதுக்கு முன்னாடியே அந்த சுரங்கத்தில் வேலை செஞ்சுருப்பான். இவங்களோட பிளான் என்னன்னா செக்டர் 11 அப்படின்ற டனலுக்கு போகணும். அது பூமியோட மட்டத்திலிருந்து 8023 அடியில் இருக்குது. அதில் தூந்து நம்ம இந்த மலையோட அந்த பகுதிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்கிற லேடி சொல்கிறா, 8023 அடின்றது எக்ஸாக்டான வேல்யூவா? எப்படி நீ சொல்கிற? டனல் கீழே போனால் அந்த மிருகம் வந்துடாதா அப்படின்னு கேட்குறான். அந்த இடத்துல இவங்க 3 பேருக்குள்ளே சண்டையே வருது. இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் தான் அந்த இடத்துக்கே போகிறாங்க. அப்படி போகும்போது அந்த செக்டார் 11 டன்னலை மூடி வச்சுருக்கிறாங்க. அதை பார்த்ததையும் இவங்களுக்கு எல்லாமே பயங்கர ஷாக் ஆகுது. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்குறான். ஹீரோ இருந்துக்கிட்டு சொல்கிறான், வேறு டன்னல் வழியாக கீழே போய் தான் நம்ம போகணும். அது 8000 அடிக்கு கீழே போகும். நீங்கள் வரதுனா வாங்க, இல்லைனா நீங்கள் இப்படியே போகிறதுனா போங்க அப்படின்றான். மற்ற 2 பேரும் இப்படி கூட்டிகிட்டு வந்து பிரச்சனையில் கோத்துட்ருட்டானேன்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி வா போகலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் 3 பேரும் அந்த 8000 அடி உயரத்துலேருந்து கீழே வர டன்னல் வழியாக வராங்க. எங்கே அந்த மிருகம் வந்துடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்துட்டுருக்குறாங்க. அவங்க பயந்தபடியே அந்த மிருகமும் வந்துடுது. அதில் ஒரு பொண்ணை தூக்கிட்டு போய் அந்த மிருகம் சாகடிச்சிருது. இவங்க 2 பேர் மட்டும் அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு டனலோட இன்னொரு பகுதிக்கு வெளியே வராங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே வருத்தப்படுறாங்க. அப்படியே நடந்து வரும்போது தூரத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீடு பக்கத்தில் ஒரு காரும் இருக்குது. இவங்களோட நல்ல நேரமாக என்னவோ அந்த காரும் ஸ்டார்ட் ஆகுது. அந்த காரை எடுத்துக்கிட்டு அந்த டவுனுக்குள்ளே வராங்க. அந்த இடத்துல ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஹீரோவும் அந்த லேடியும் உள்ளே போகிறாங்க. ஹீரோ அந்த ஃபில்டரை தேடிட்டு இருக்கும்போது அந்த லேடி இருந்துக்கிட்டு சீக்கிரம் டைம் ஆகுது, அது வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறா. ஒரு வழியாக ஹீரோவுக்கு அந்த ஃபில்டர் கிடைச்சிருது. 2 பேரும் அங்கேருந்து வேகமாக ஓடி வராங்க. அந்த மிருகமும் அந்த இடத்துக்கு வந்துடுது. ஹீரோ அந்த லேடியை வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த மிருகம் வரத்துக்காக வெயிட் பண்ணுறான். பக்கத்தில் ஆக்சிஜன் சிலிண்டர்லாம் இருக்குது. அந்த மிருகம் வந்த உடனே அந்த ஆக்சிஜன் சிலிண்டரை ஷூட் பண்ணுறான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்குது. அந்த மிருகம் அந்த பில்டிங்கை விட்டு வெளியே போய் விழுது. அங்கேருந்து 2 பேரும் கார் எடுத்துக்கிட்டு இந்த லேடி இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்த லேபுக்கு வரா. அங்கே அந்த மிருகத்தை சாவடிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி எதனா பொருள் கிடைக்குமான்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஹீரோ டைம் ஆகுது வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்றான். அதுக்கு அந்த லேடி இருந்துக்கிட்டு இல்லை நான் வரல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறா. தூரத்தில் அந்த மிருகம் வர மாதிரியே இருக்குது. அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை கூப்பிட்றான் ஹீரோ. அந்த லேடி வராததுனால தூரத்தில் மிருகம் வர மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் காரை எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த லேடி அந்த லேபில் கிடைக்கிற பொருட்களை வச்சு என்னென்னமோ செஞ்சிட்ருக்கிறா. செஞ்சு அந்த புல்லட்டை எடுத்து அவளோட கன்னில் லோட் பண்ணுறா. இந்த பக்கம் அந்த மிருகம் வர மாதிரியே இருக்குது. அந்த மிருகமும் அந்த இடத்துக்கு வருது. அந்த மிருகத்தை பார்த்து ஷூட் பண்ணுறா. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இந்த பக்கம் ஹீரோ வேகமாக போயிட்டு இருக்கும்போது அவன் போகிற காரோட டயர் வெடித்து கார் தலைகீழ கவுந்து போகுது. அந்த கார்லேருந்து எழுந்து ஹீரோ மலையோட உச்சிக்கு போகணும்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரான். அந்த மிருகங்களும் பின்னாடி அவனை துரத்தி வருது. அந்த 8000 அடி உயரத்துக்கு பக்கம் வந்துடுறான். அந்த இடத்துல 3 மிருகமும் வந்து அவனை சுற்றி வளைச்சிருது. ஹீரோ அவ்வளோதான் நம்ம சாக போகிறோங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் இருந்து கன்னில் அந்த மிருகத்தை ஷூட் பண்ணுறாங்க. அந்த மிருகம் அப்படியே யாருன்னு பார்த்தா அந்த லேடி. அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கான புல்லட்டை இவ கண்டுபிடிச்சிருப்பா. அங்கே இருக்கிற மற்ற 2 மிருகத்தையும் ஷூட் பண்ணி சாகடிச்சிட்டு பார்த்தா அது மிருகமே இல்லை, அது ஏதோ ஏலியன் ரோபோட் மாதிரி இருக்குது. அங்கேருந்து இவங்க 2 பேரும் அவங்களோட இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த மிருகத்தை அழிக்கிறதுக்கான புல்லட்டை நிறைய செஞ்சு அங்கே இருக்கிற எல்லா பகுதி மக்களுக்கும் கொடுக்குறாங்க. எல்லாரும் அந்த மிருகத்தை அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த படமும் ஒரு வழியாக முடிவுக்கு வருது. இந்த மாதிரி ஒரு மிருகம் நம்ம பூமிக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுங்க.